மல்லிகா பிரியாணிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இன்னைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் May 1 எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அப்போ என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கிங் டேனால் போக முடியல. அதனால இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் பிரியாணி, மல்லிகா பிரியாணி பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லிகா பிரியாணிக்கு போகலாமா? ஏர்லி மார்னிங் மல்லிகா பிரியாணிக்கு வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி டேஸ்ட் பண்ணலாமா எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு புடி பிடிச்சிடலாமா? இது மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லுவோம்ல நாட்டுத்தனமாக சாப்பிடணும்னு சொல்லுவோம்ல. இப்போ மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் சாப்பிட்லாம் போலது. நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்லாம், கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டன் சாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி கொடுக்குறாங்க. இது சிக்கன் 65. இது லிவர் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். இது தோசைக்கு கிரேவி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் இப்போ மார்னிங் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் 5:30க்கு. பையன் தூங்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குவான்டிட்டி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் பாருங்கள், நிறையா பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பீஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாமா? சுட சாப்பிட்லாமா? இந்தாம்மா அம்மோ. கபாப்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கபாப்னு சொல்லுவாங்க, நம்ம சிக்கன் 65ன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். நல்லா நாட்டுத்தனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாராளமாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 7 பீஸ் போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் சாப்பிடவே மாட்டேன் எப்பயுமே.
இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிட்றேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக. கபாப் சாப்பிட்டு பார்க்கலாமா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சொன்னது மாதிரி வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கபாப் நல்லா சாஃப்டாக இருக்குது. மசாலா இதுக்கு போட்டிருக்க மசாலா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எப்படி இருக்காமோ தோசையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ கொஞ்சம் லிவர் வச்சு சாப்பிட்லாமா? மட்டன் லிவர் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் ஒயிட் ரைஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இல்லை, சண்டே. மற்ற நாள் இருக்குமா என்னன்னு தெரியல. லிவர் சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல் கலக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா கார சாரமாக நல்லா நாட்டுத்தனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து கை எடுக்கவே மனசில் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தோசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? பையா இல்லைம்மா, கொஞ்சம் தான் இருக்கிறேன் சரியா? எதுவுமே குறை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு அந்த கொடுத்துருக்க கிரேவி அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிசர்ட் சாப்பிட்லாமா? நல்லா சாப்பிட்டுட்டு டிசர்ட் சாப்பிடாமல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம இப்போ டிசர்ட் சாப்பிட்லாம். நம்ம டிசர்ட் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாம். சாக்லேட் கார்ன் இருக்குது, மேங்கோ இருக்குது, ரசமலாய் இருக்குது, அப்புறம் நார்மல் ஸ்வீட் கார்ன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மல் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஹெவியாக சாப்பிட்ருக்கனால கொஞ்சம் ஜீரணம் ஆகணும்ல, அதனால தான் டிசர்ட் சாப்பிட்றோம். இப்போ ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகும் நம்ம சாப்பிட்டதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நல்லா பிரியாணி சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ நைட்டு தான் பசிக்கும் போல் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எல்லோரும் ப்ளஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாடா.